இது போனவா இருக்குமோ? ஏய், யார் நீங்க? யாரு? சுத்தம் போடாத. எழுந்துருங்க. வாங்க வாங்க. இருங்க. நீங்க யாரு? நீங்க பதட்டப்படாதீங்க. உங்க பேரு போனா தானே? ஆமா. உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும்? தெரியும். என் பேரு ஜீவா. நீங்க மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணும்போது உங்ககிட்ட ஒரு ஆள் பேசினான்ல, அது நான் தான். அப்படியா? ஆமா. நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேச வரும்போது யாரோ தடுத்துட்டாங்க. ஆமா, ஆதியோட ஆளுங்க தான் என் போனை புடுங்கிட்டாங்க. நினைச்சேன். நானும் உங்களை மாதிரி மீனாட்சி கல்யாணத்தை நிப்பாட்ட தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கும் ஆதி கெட்டவன்னு தெரியும். ஆமா, நீங்க எப்படி இங்க? நான் இங்க இருக்கேன்னு கண்டுபிடிச்சு வந்தீங்களா? இல்லைங்க, கண்டுபிடிச்சலாம் வரல. அந்த ஆதி தான் என்னை இங்க கடத்திட்டு வந்து அடைச்சு வச்சிருக்கான். தப்பிச்சு போகும்போது எதாச்சும் தான் உங்களை பார்த்தேன். அப்பதான் நீங்க தெரிஞ்சீங்க. சரி, போனாவ தான் இருக்கும்னு நினைச்சு நான் இங்க வந்தேன். ஏங்க, உங்களுக்கு ஃபோன் கொடுத்தாங்கல்ல, அவகிட்ட பேசி உங்களை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். எப்படிடா தப்பிக்கிறதுன்னு அழுதுட்டு இருந்தேன். அந்த கடவுள் தான் உங்களை அனுப்பியிருக்காரு. அந்த கடவுள் தான் உங்களையும் அனுப்பியிருக்கான். நாம இங்கிருந்து போய் மீனாட்சி கல்யாணத்தை எப்படியாவது நிறுத்துவோம். நீங்க வந்து எல்லா உண்மையும் சொன்னாதான் மீனாட்சி நம்புவா. ஆமாங்க, எப்படியாவது மீனாட்சியை காப்பாத்தி ஆகணும். இதுக்கு முன்னாடி ஆதி என்ன வேற ஒரு இடத்துல அடைச்சு வச்சு கொடுமை பண்ணான். அங்க இருந்து தப்பிச்சு போகும்போதுதான் மீனாட்சி எனக்கு தங்க அடைக்கலம் எல்லாம் கொடுத்தாங்க. அவங்கள மாதிரி நல்லவங்க ஆதி மாதிரி கெட்டவங்க கிட்ட மாட்டிக்கவே கூடாது. சரி சரி, நம்ம கிளம்பலாம். நம்ம லேட் பண்ற ஒவ்வொரு செகண்டும் கல்யாணம் நெருங்கிட்டே இருக்கு. வாங்க போலாம்.